His mother makes dosa by mixing batter. Batterனா நமக்கு என்ன தெரியும்? மாவு. Made from 1 portion of urud dal and 4 portions of rice. இப்போ நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிச்சிருப்போம். நம்ம ரேஷியோ எழுதணும். ரேஷியோ எப்படி எழுதணும்? ரைஸ் அண்ட் உருத் தாலுக்கு ரேஷியோ எழுதிக்கலாமா? ரைஸ் அப்புறம் உருத் தால். உருத் தால்னா இந்த உளுத்தம் பருப்பு, உருத் தால். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரைஸ் எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 4 போர்ஷன்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிறாங்க, 1 போர்ஷன் ஆஃப் உருத் தால் எடுத்துக்கிறாங்க. இப்போ டோட்டல் பார்ட்ஸ், இது 4 பார்ட்ஸ், இது ஒரு பார்ட். இப்போ நமக்கு டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் பார்ட்ஸ் is equal to 4 plus 1 which is equal to 5. ஓகேவா? இது நம்ம ஃபிராக்ஷன் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரைஸ் வந்து 4 பார்ட்ஸ் எடுத்திருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 5. அதே வந்து உருத் தால் எவ்வளவு எடுத்திருக்காங்க? 1 பார்ட் எடுத்திருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து 5. இப்போ ஃபிராக்ஷன் டு பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? 4/5 மல்டிப்ளை பை 100. நம்மளுக்கு பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது 1/5 மல்டிப்ளை பை 100, இதுவும் பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா? 1 5s வரும், இங்க 20 வரும். அப்ப என்ன வரும்? 8 2s are 20% ரைஸ் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 80% ரைஸ் எடுத்துக்கிறாங்க, 20% என்ன எடுத்துக்கிறாங்க? உருத் தால். So 80% of rice and 20% of urad dal. சோ நமக்கு தோசைக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரு டம்ளர் உருத் தால், உளுத்தம் பருப்பு போட்டாங்கன்னா எத்தனை டம்ளர்ஸ் ரைஸ் போடுவாங்க? 4 டம்ளர்ஸ் ரைஸ் போடுவாங்க. அதுதான் அந்த பார்ட். அப்படி மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு நல்லா அந்த பேட்டர் வரும்.